ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் வந்து அர்ஜுன். ஆக்சுவலாக பிஃபோர்லாம் ஹேர் இல்லாமல் ஒரு ட்ராவல் பண்ணும் போதாக இருக்கட்டும், இல்லை ஒரு செல்ஃபி எடுக்கும் போதாக இருக்கட்டும், எடுத்து பார்க்கும்போது என்னடா இது நம்ம ஃபேஸ் இவ்வளோ ஒரு மாதிரி கேவலமாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஒரு மாதிரி நம்மளே வந்து ஒரு டிஸ்கரேஜாக ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருடையும் கேட்டு செக் பண்ணி அதுக்கப்புறம் அல்ட்ரா பை ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இங்கே வந்து செக் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் அப்ரோச் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ட்ரஸ்ட் ரொம்பவே எனக்கு பில்ட் ஆனிச்சு. பிஃபோர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்பவே ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு கிரியேட் ஆனிச்சு. ஓகே, நமக்கு வந்து ரொம்ப நல்லாவே ஹேர் வந்துடும் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நான் கமிட் ஆனேன். ஸோ கமிட் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஃபீஸ் அந்த ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டாக்டர் பேசுகிற விதமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நமக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ஒரு 1 or 2 days இங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டே பண்ணுற டைமில் வந்து இங்கே இருக்கிற ஒர்க்கிங் எம்ப்ளாயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து கிளீனிங் ஸ்டாஃப் ஆல்சோ வந்து ரொம்பவே நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக வந்து நம்ம வீட்டில் எப்படி பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. வித் ஃபுட்டாக இருக்கட்டும். ஸோ டாக்டர் அதுக்கப்புறம் ரெக்கமெண்ட் பண்ண ஃபுட்ஸ் அண்ட் டயட்ஸ் எல்லாமே சொல்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது நானா அப்படின்ற அளவுக்கு எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. பிகாஸ் வந்து என்னை கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஸோ இதான் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பெட்டர் ரிசல்ட்ஸ் உங்களுக்குமே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். Okay, thank you, sir.